வெல்கம் டு கற்ற கற்பித்த சேனல். இப்போ என்ன பார்க்க போறோம்னா 1000லேருந்து 1100 கேள்விகள் வரைக்கும் இந்த பிடிஎஃப் வரைக்கும் முடிச்சிருக்கோம். பார்க்காதவங்க நம்ம சேனல்ல பிளேலிஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதில் சயின்ஸ் ஸ்பெஷல் டெட் சயின்ஸ்னு இருக்கும். தமிழுக்கு விடுறவங்க பார்த்துக்கோங்க, சயின்ஸ் ஸ்பெஷல் டெட் தமிழ் அப்படின்னு இருக்கும். அதில் எல்லா வீடியோஸ் நீங்கள் பார்த்தாலே போதும். நீங்கள் தமிழில் வேறு எங்கேயுமே ஸ்கூல் புக்ஸை தேடிலாம் படிக்கணும் அவசியமே இல்லை. ஏன்னா போன தடவை அதிலிருந்து தான் 30 கேள்விகள் அந்த பிடிஎஃப் தான் கொடுத்துருந்தேன். 30 கேள்விகள் அதிலிருந்து தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நீங்கள் அந்த வீடியோ மட்டும் பார்த்தாலே போதும். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேட்டுக்கோங்க. மேம் எனக்கு படிக்க டைம் இல்லை, எனக்கு பிடிஎஃபாக சென்ட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு வேணுன்றவங்களும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் பண்ணி பிடிஎஃபாக வாங்கிக்கலாம். இப்போ 100 கேள்விகள் பார்த்தலாம் இந்த வீடியோவில். கீழ்கண்டவற்றுள் யார் சூரிய மைய மாதிரியை வெளியிட்டார்? இதற்கு சரியான ஆப்ஷன் சி, நிக்கோலஸ் கோபர்னிகஸ் அப்படின்றவர் தான் சூரிய மைய மாதிரியை வெளியிட்டிருக்காரு. அடுத்து இரண்டாவது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் உட்புற கோள்களில் தவறானது எது? இது என்ன மேம் சோஷியல் மாதிரி இருக்கு, ஜியோகிராஃபி மாதிரி இருக்குன்னு இது சயின்ஸ் புக்ல தான் இருக்கு. ஸோ அதனால தான் எடுத்திருக்கேன். ஆப்ஷன் சி வியாழன். வியாழன் அப்படின்றதான் உட்புற கோள்கள்ல தவறானது. அப்ப ரைட் என்னன்னு பாருங்க, பூமி, புதன், வெள்ளி அப்படின்றது ரைட். அப்போ உட்புற கோள்கள்ல ரைட் என்னது பூமி, புதன், வெள்ளி. அடுத்து மூன்றாவது கேள்வி, இதுல 4வதா ஒரு கோள் இருக்கு, என்னன்னு தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தெரியாதவங்க நோன்னு மென்ஷன் பண்ணுங்க, நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன். அடுத்து 3வது கேள்வி, சனி கோளிற்கும் யுரேனஸ் கோளிற்கும் இடையே உள்ள தொலைவு எந்த கோளுக்கு இடையே உள்ள தொலைவை விட பல மடங்கு அதிகமாக உள்ளது? இதற்கு சரியான ஆப்ஷன் சி, பூமி செவ்வாய். பூமி செவ்வாய்க்கு இருக்கிற தொலைவை விட பல மடங்கு அதிகமாக எதுக்கு இருக்கு? சனிக்கோளுக்கும் யுரேனஸ் கோளுக்கும் இருக்கு. அடுத்து 4வது கேள்வி, உட்புற கூற்று 1 என்ன சொல்லியிருக்காங்க? உட்புற சூரிய மண்டலத்திற்கான காணப்படும் 4 கோள்களான புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய் ஆகியவை உட்புற கோள்கள் சொல்லியிருக்காங்க. இந்த கூற்று 2, அவற்றின் புறப்பரப்பு திண்ம பாறை மேலோட்டினால் அமைந்துள்ளதால் அவை நிலம்சார் கோள்கள் அல்லது பாறை கோள்கள் அப்படின்னு அழைக்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ, 2 கூற்றுகளும் சரி. அப்போ உட்புற கோள்கள்ல என்னன்னு தெரிஞ்சு போச்சா? புதன். ஃபர்ஸ்ட் இருக்கிற 4 கோள்கள் உட்புற கோள்கள். அது என்னன்னா புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய். ஓகேவா? அப்போ இந்த உட்புற கோள்களை எப்படி சொல்லியிருக்காங்கன்னா நிலம்சார் கோள்கள் அல்லது பாறை கோள்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பூமி இருக்கா, இதுல நிலம் இருக்கு, நம்ம கிட்ட பாறை இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய படிக்கும்போது கன்ஃபியூஸ் ஆகும், அதனாலதான் சொல்றது. இது எதனால இருக்கு? திண்ம பாறை மேலோட்டனால அமைஞ்சிருக்கு. அடுத்து 5வது கேள்வி, சூரியனை மெதுவாக சுற்றி வரும் கோள்களை தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ, பூமி. அப்போ மொத்தம் 4 கோள் சூரியனை மெதுவா சுத்தி வருது. அது என்னன்னா சனி, யுரேனஸ், நெப்டியூன், வியாழன். இந்த 4 கோள்கள் தான் வெளிப்புற கோள்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உட்புற கோள்கள் 4 பார்த்தோம், வெளிப்புற கோள்கள் மொத்தம் 8 கோள்கள்ல உட்புற கோள் 4, ஃபர்ஸ்ட் 4, அடுத்த 4 வெளிப்புற கோள்கள். அடுத்து 6வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் டி, 1, 2, 4 மட்டும் சரி. என்னென்னு பார்த்தலாமா? சனி டைட்டன் என்ற நிலவில் அதில் பெரியதா? சனியில டைட்டன் அப்படின்ற நிலவு தான் பெருசு. ஓகேவா? செகண்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? நம்ம சூரிய மண்டலத்தில் மேகங்களுடன் கூடிய ஒரே ஒரு நிலவு தான் இருக்கு. ஓகே, அடுத்து ஒரே ஒரு நிலவு தானே இருக்கு, அதுதான் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆப்ஷன் 4 என்ன? சனிக்கோள் கனமற்றது. இது கரெக்ட். ஸோ அப்போ 1, 2, 4 மட்டும் தவறு, 3 தவறு. ஓகே சரி, நான் 3 தவறு. அடுத்து 7வது கேள்வி, கீழ்கண்ட கோள்களில் எது அசாதாரணமான சாய்வின் காரணமாக இங்கு கோடை காலம் குளிர்காலமும் மிகவும் நீண்டிருக்கும் கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ, யுரேனஸ். கீழ்கண்ட யுரேனஸ் கோள்னாலதான் அசாதாரண சாய்வின் காரணமாக இங்கு கோடை காலம் குளிர்காலமும் மிகவும் நீண்டிருக்கு. அடுத்து 8வது கேள்வி, எந்த ஆண்டு நெதர்லாந்தில் தொலைநோக்கியானது கண்டுபிடிக்கப்பட்ட பின் வானியல் ஒரு புரட்சி ஏற்பட்டது கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் டி, 1608. 1608 நெதர்லாந்துல தொலைநோக்கி கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் வானியல்ல ஒரு புரட்சி ஏற்பட்டிருக்கு. அடுத்து 9வது கேள்வி, புவி கோள்கள், விண்மீன்கள், வான்மீன் மற்றும் விண்மீன் திரள்கள் அனைத்தும் உள்ளடக்கிய அமைப்பே டேஷ்ன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் சேர்த்துதான் அண்டம். அண்டம்னா அப்ப என்னென்ன? புவி, கோள், விண்மீன்கள், வான்வெளி, விண்மீன் திரள்கள், இதெல்லாம் சேர்த்துதான். அடுத்து 10வது கேள்வி, பார்க்கக்கூடிய அண்டம் எத்தனை ஒளி ஆண்டுகள் அளவு கொண்டது? இதற்கு சரியான ஆப்ஷன் பி, 93 பில்லியன். பார்க்கக்கூடிய அண்டம் எத்தனை? 93 பில்லியன் ஒளி ஆண்டுகள் அளவு கொண்டது. அடுத்து 11வது கேள்வி, சூரிய மண்டலம் முழுவதும் பரவலாக சிதறி கிடக்கும் சிறிய பாறை துண்டுகளை டேஷ்ன்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் பி, விண்கற்கள்கள். அப்போ விண்கற்கள் அப்படின்னா என்ன? சூரிய மண்டலம் முழுவதும் பரவலா சிதறி கிடக்கிற சிறு பாறை துண்டை தான் என்ன சொல்லியிருக்காங்க? விண்கற்கள்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 12வது கேள்வி,
ஒரு சுற்றுப்பாதையில் சூரிய மண்டலத்தில் உள்ள கோள்களை சுற்றி வரும் பொருள் டேஷ் எனப்படுகிறது. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி துணைக்கோள். துணைக்கோள் அப்படின்னா என்ன? ஒரு சுற்றுப்பாதையில சூரிய மண்டலத்தில் உள்ள கோள்களை சுத்தி வர்றது என்னது? துணைக்கோள். அடுத்து 13வது கேள்வி, சூரிய மண்டல கோள்களுள் எந்த கோளை தவிர மற்ற அனைத்திற்கும் நிலவுகள் உண்டு? எந்த கோளை மட்டும் இல்லை அப்படின்னா புதனுக்கும் வெள்ளிக்கும் மட்டும் நிலவு அப்படின்றது கிடையாது. இந்த எல்லா கோள்களுக்குமே 8 கோள்ல 6 கோள்களுக்கு நிலவு இருக்கு. அடுத்து 14வது கேள்வி, வெளிப்புற கோள்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இதற்கு சரியான வாயு கோள்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. அப்போ உட்புற கோள்கள் பாறை கோள்கள், நிலம் சார கோள்கள் அழைக்கப்படுது. வெளிப்புற கோள்கள் என வாய்க்கோள்கள் அழைக்கப்படுது. அடுத்து வாய்க்கோள் அல்லது வாயு பெருங்கோள் அப்படின்னு அழைக்கப்படுது. ஓகேவா? வாய்க்கோள் அல்லது வாயு பெருங்கோள்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. அடுத்து 15வது கேள்வி, ஒரு ஒளி ஆண்டு அப்படின்றது என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் டி 9.4607 × 10⁻12 கிலோமீட்டர். ஓகேவா? இதுனா அடுக்குன்னு அர்த்தம், நோட் பண்ணிக்கோங்க. 9.4607 × 10⁻12 கிலோமீட்டர். அடுத்து 16வது கேள்வி, சூரியனுக்கு மிக அருகில் அமைந்துள்ள பாறை கோளம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ புதன். புதன் தான் சூரியனுக்கு அருகில் அமர்ந்திருக்க பாறை கோளம். ஃபர்ஸ்ட் அதுதான் இருக்கு. அடுத்து 17வது கேள்வி, காஸ்மிக் ஆண்டு எத்தனை மில்லியன் புவி ஆண்டுக்கு சமம்? இதற்கு சரியான ஆப்ஷன் பி 225. காஸ்மிக் ஆண்டு அப்படின்றது 225 மில்லியன் புவி ஆண்டுக்கு சமமா இருக்கு. அடுத்த 18வது கேள்வி, நொடிக்கு 250 கிலோமீட்டர் வேகத்தில் பால்வெளியை சுற்றி வர பூமி எடுத்துக்கொள்ளும் காலம் என்ன? இதற்கு சரியான ஆப்ஷன் சி காஸ்மிக் ஆண்டு. நொடிக்கு ஒரு செகண்டுக்கு 250 கிலோமீட்டர் வேகத்துல பால்வெளியை சுற்றி வர பூமி எடுத்துக்கொள்ளும் காலம் என்ன? அது எப்படி சொல்றாங்க? காஸ்மிக் ஆண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 19வது கேள்வி, ஒரு சில பெரிய அளவிலான விண்கற்கள்கள் முழுவதுமாக எரியாமல் கற்களாக பூமியில் மீண்டும் விழுவதுண்டு. அவை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அதுதான் என்ன சொல்லியிருக்காங்க? ஆப்ஷன் பி விண்வீழ் கற்கள்கள். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஒரு சில பெரிய அளவிலான விண்கற்கள் முழுவதும் எரியாம அந்த கற்கள் எப்படின்னா பூமியில விழுந்துதான். அதைத்தான் எப்படி சொல்லியிருக்காங்க? விண்வீழ் கற்கள்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 18வது கேள்வி, சூரிய மண்டலத்தில் காணப்படும் கோள்களிலேயே அதிக வெப்பநிலை கொண்டது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் பி வெள்ளி. வெள்ளிதான் அதிக வெப்பநிலை கொண்டது. அடுத்து 21வது கேள்வி, எந்த ஆண்டு செலுத்தப்பட்ட ஸ்புட்னிக் என்ற செயற்கைக்கோளை முதல் முறையாக செலுத்தப்பட்ட செயற்கையான துணைக்கோள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் டி 1956. அடுத்து 22வது கேள்வி, சூரிய குடும்பத்தில் மேகத்துடன் கூடிய ஒரே நிலவு எது? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சூரிய குடும்பத்தில் மேகங்களுடன் கூடிய ஒரே நிலவு எது? ஆப்ஷன் சி டைட்டன் அப்படின்றதா மேகத்துடன் கூடிய ஒரே நிலவு. அடுத்து 23வது கேள்வி, சூரிய மண்டலத்தில் கோள்களின் சுழற்சிக்கு எதிர் திசையில் சுற்றும் ஒரே நிலவு எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி டிராய்டான் அப்படின்றது சூரிய மண்டல கோள்களிலே சுழற்சிக்கு எந்த திசையில? எதிர் திசையில சுற்றும் ஒரே நிலவு. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் அப்படின்னா மேகங்களுடன் கூடிய ஒரே நிலவு இது டைட்டான். அப்போ டிராய்டான் அப்படின்றது எதிர் திசையில சுற்ற ஒரே நிலவு. நோட் பண்ணிக்கோங்க, டிஃபரன்ஷியேட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து 24வது கேள்வி, நிலவிற்கு பிறகு வானத்தில் தெரியும் மிக பிரகாசமான வான்பொருள் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி வெள்ளி. நிலவுக்கு பிறகு வானத்தில் தெரியும் ஒரே பிரகாசமான வான்பொருள் எது? வெள்ளி. அடுத்து 25வது கேள்வி, டேஷ் என்பது வாயு, தூசு, கோடிக்கணக்கான விண்மீன்கள் மற்றும் சூரிய மண்டலங்கள் ஆகியவை உள்ளடக்கிய நீண்டதோர் அமைப்பு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு விண்மீன் திரள். ஆப்ஷன் பி விண்மீன் திரள் அப்படின்றது ஒரு வாயு, தூசு, கோடிக்கணக்கான விண்மீன்கள் மற்றும் சூரிய மண்டலங்கள் ஆகியவை உள்ளடக்கிய நீண்டதொரு அமைப்பு. அடுத்து 26வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் டி இரண்டுமே சரி. என்னன்னு பார்த்தவா? நுண் ஈர்ப்பு அப்படின்னா என்னன்னா மிக சிறிய ஈர்ப்பு அப்படின்னு பொருள். நுண் ஈர்ப்பு அப்படின்னா மிக சிறிய ஈர்ப்பு அப்படின்னு பொருள். இப்போ நுண்ணீர்ப்பு அப்படின்றது பொருட்கள் அல்லது மனிதர்கள் எடையற்று இருப்பது போல தோன்றும் நிலையத்தான் என்ன சொல்லியிருக்காங்க? நுண்ணீர்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து 27, எப்படி வேணா கொஸ்டின் கேட்கலாம், பட் இந்த தடவை ஈஸியாக தான் வரும்னு எல்லாரும் சொல்றாங்க. ஸோ பேனிக் ஆகாம படிங்க எல்லாரும். புவியை ஒரு முறை முழுமையாக சுற்றி வர ஒரு செயற்கைக்கோள் எடுத்துக்கொள்ளும் காலம் டேஷ் எனப்படும். இதற்கு சரியான ஆப்ஷன் பி சுற்றுக்காலம். புவியை ஒரு முறை முழுமையா சுத்தி வர்றதுக்கு ஒரு செயற்கைக்கோள் எடுத்துக்கொள்ளும் காலம் என்ன? சுற்று காலம். அடுத்து 28வது கேள்வி, அனைத்து விண்மீன்களும் கிழக்கிலிருந்து மேற்காக நகர்வது போல தோன்றினாலும் ஒரே ஒரு விண்மீன் மட்டும் நகராமல் உள்ளது போல தெரியும். அது எவ்வாறு அழைக்கப்படுகிறது?
இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, துருவ விண்மீன்கள். எல்லா விண்மீனும் கிழக்குல இருந்து எந்த பக்கம் மறந்து போகுது, கிழக்குல இருந்து மேற்க நகர்வது போல தோன்றினாலும் ஒரே ஒரு விண்மீன் மட்டும் நகராம உள்ளது போல தெரியும். அதுதான் என்ன சொல்லியிருக்காங்க, துருவ விண்மீன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 29வது கேள்வி, புவியின் சுற்றுப்பாதைக்கு வெளியில் அமைந்துள்ள முதல் கோள் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரி ஆப்ஷன் டி, செவ்வாய். புவியோட சுற்றுப்பாதைக்கு வெளியில் அமைஞ்சிருக்கிற முதல் கோள் எது, செவ்வாய். அடுத்து 30வது கேள்வி, சூரியன் பால்வெளி விண்மீன் திரளினை சுற்றி வர எத்தனை ஆண்டுகள் தேவைப்படுகிறது? இதற்கு சரியான ஆப்ஷன் பி, 250 மில்லியன். சூரியன் பால்வெளி விண்மீன் திரள் மண்டலத்தை சுற்றி வர எவ்வளவு நாள் ஆகுது, 250 மில்லியன். அடுத்து 31வது கேள்வி, துருவ விண்மீன் பற்றி தவறானது எது? இதற்கு சரியான ஆப்ஷன் டி, இரண்டு மட்டும் தவறு. ஆப்ஷன் டி 2 மட்டும் தவறு. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து ரைட். என்னன்னு பார்த்தோம்னா, நிலையாக அமைந்துள்ள புவியின் சுழல் அச்சுக்கு நேராக அமைந்திருப்பதால் துருவ விண்மீன்கள் ஒரே இடத்தில் உள்ளது போல தோன்றும். ஸோ இதுல ரெண்டாவது என்ன தப்பு அப்படின்னா, புவியின் தெற்கு அரைக்கோளத்திலிருந்து துருவ விண்மீன்கள் தெரிவதில்லை. எந்த இதுல இருந்து, தெற்கு அரைக்கோளத்திலிருந்து துருவ விண்மீன்கள் தெரிகிறது கிடையாது. அடுத்து 32வது கேள்வி, நெப்டியூன் எத்தனை நிலவுகள் உள்ளன? இதற்கு சரியான ஆப்ஷன் சி, 13 நிலவு இருக்கு. நெப்டியூன்ல எத்தனை நிலவு இருக்கு, 13 நிலவு இருக்கு. அடுத்து 33வது கேள்வி, 1600களின் தொடக்கத்தில் ஜோகன்ஸ் கெப்லர் கோள்கள் இயக்கத்திற்கு எத்தனை விதிகளை வெளியிட்டார்? இதற்கு சரியான ஆப்ஷன் பி, 3 விதிகளை வெளியிட்டிருக்காரு. அடுத்து 34வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எந்த கோள் பெருங்கோள் என அழைக்கப்படுகிறது? இதற்கு சரியான ஆப்ஷன் பி, வியாழன். வியாழன் அப்படின்றதுதான் பெருங்கோள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 35வது கேள்வி, நமக்கு அருகாமையில் உள்ள விண்மீன் திரள் எது? இதற்கு சரியான ஆப்ஷன் சி, ஆன்டிரோமீடா அப்படின்றதுதான் நம்மளுக்கு அருகாமையில் உள்ள விண்மீன் திரள். அடுத்து 36வது கேள்வி, கெப்லரின் 3வது விதி எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் சி, ஒத்தசைவுகளின் விதி அப்படின்றது 3வது விதி. அப்போ முதலாவது விதி என்னன்னு பாருங்க, நீள் வட்டங்களின் விதி அப்படின்றது முதலாவது விதி. 2வது விதி சமபரப்புகளின் விதி அப்படின்றது 2வது விதி. 3வது ஒத்தசைவுகளின் விதி அப்படின்றது 3வது விதி. அடுத்து 37வது கேள்வி, இவற்றுள் எது சரியான வாக்கியம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஏ மட்டும்தான் சரி. ஆப்ஷன்ஸ் ஏ மட்டும்தான் சரி. நம் சூரிய மண்டலம் 8 கோள்கள்ல இருக்கிற அப்படின்றது தான் கரெக்ட். மிதை பி வந்து தப்பு. அதை என்னன்னு நோட் பண்ணிக்கோங்க, இது புக் பேக் கொஸ்டின். அடுத்து 38வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் சி, பன்னாட்டு விண்வெளி மையம் என்பது சர்வதேச ஒத்துழைப்பின் ஒரு ஆதாரம் சொல்லியிருக்காங்க. இது மட்டும்தான் கரெக்ட். அடுத்து 39வது கேள்வி, அதிர்வெண்ணின் எஸ்ஐ அலகு என்ன? இதற்கு சரியான ஆப்ஷன் பி, ஹெக்டர்ஸ். ஹெக்டர்ஸ் அப்படின்றதான் அதிர்வெண்ணோட எஸ்ஐல. இதை எப்படி சொல்லுவாங்க, HZ அப்படின்னு சொல்லுவாங்க. இதையும் நோட் பண்ணிக்கோங்க, HZ அப்படின்னு சொல்லுவாங்க. அருகாமையில் உள்ள ஆண்ட்ரோமீடா விண்வெளி திரளின் தொலைவு எத்தனை மில்லியன் ஒளி ஆண்டுகள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் சி, 2.5. நமக்கு அருகாமையில் உள்ள ஆண்ட்ரோமீடா விண்வெளி திரளின் தொலைவு 2.5 மில்லியன் ஒளி ஆண்டு ஆகும். அடுத்து 41வது கேள்வி, இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் இது? ஆப்ஷன் சி, இதற்கான ஆரியபட்டா. இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் இது ஆரியபட்டா. அடுத்து இது எப்போ ஏவப்பட்டது அப்படின்னா 1975 இந்த ஆரியபட்டா ஏவப்பட்டிருக்கு, முதல் செயற்கைக்கோள். அடுத்து 42வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எது சிவப்பு கோள் என அழைக்கப்படுகிறது? இதற்கு சரியான ஆப்ஷன் டி, செவ்வாய். செவ்வாய் அப்படின்றதா சிவப்பு கோள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 43வது கேள்வி, அதிர்வரும் துகள் என்பது ஒரு முழுமையான அதிர்விற்கும் எடுத்துக்கொள்ளும் காலம் டேஷ்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் சி, அலைவு காலம். அதிர்வரும் துகள் ஒரு முழுமையான அதிர்வுக்கு எடுத்துக்கொள்ளும் காலம் என அலைவு காலம். அடுத்து 44வது கேள்வி, அலைவு காலம் எந்த எழுத்தால் குறிப்பிடப்படுகிறது? இதற்கு சரியான ஆப்ஷன் பி, டி அப்படின்றத குறிப்பிடப்படுகிறது. அடுத்து 45வது கேள்வி, பூமி இயங்கும் வேகத்தில் அதாவது 30 கிலோமீட்டர் பை வினாடி நாம் சென்றால் கூட ஆண்ட்ரோமீடியா அப்படின்றத சென்றடைய எத்தனை மில்லியன் ஆண்டுகள் தேவைப்படும்? இதற்கு சரியான ஆப்ஷன் பி, 25 பில்லியன் தேவைப்படுமா? மில்லியன் கிடையாது, பில்லியன். அடுத்து 46வது கேள்வி, அலைவு காலத்தின் எஸ்ஐ அலகு என்ன? இதற்கு சரியான ஆப்ஷன் சி, வினாடி. அலைவு காலத்தோட எஸ்ஐ அலகு என்ன? வினாடி. அடுத்து 47வது கேள்வி, அதிர்வரும் துகள் என்பது ஒரு அதிர்விற்கு எடுத்துக்கொள்ளும் நேரத்தில் ஊடகத்தில் அலை பரவும் தொலைவு டேஷ் எனப்படும். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் அலைநீளம். அலைநீளம் என்ற அதிர்வரும் துகள் அப்படின்றது ஒரு அதிர்வுக்கு எடுத்துக்கொள்ளும் நேரத்தில் ஊடகத்தில் அலை பரவும் தொலைவில் அலைநீளம் அப்படின்னு எனப்படும். அடுத்து 48வது கேள்வி, நீள்வட்ட பாதையில் கோள்கள் சூரியனை சுற்றி வருகின்றன. இது கெப்லர் எந்த விதியாகும்? இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ, முதலாவது விதி.
நீள்வட்ட பாதையில கோள்கள் சூரியனை சுத்தி வர்றத கெப்லரோட எந்த விதி? முதலாவது விதி. அடுத்து 49வது கேள்வி, சூரிய குடும்பத்தில் மிக மெதுவான தற்சுழற்சி கொண்ட கோள் எது? இதற்கு சரியான ஆப்ஷன் பி வெள்ளி. சூரிய குடும்பத்தில் மிக மெதுவா தற்சுழற்சி பண்ற கோள் என்னது? ஆப்ஷன் பி வெள்ளி. அடுத்து 50வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் சி இரண்டுமே சரி. என்னன்னு பார்த்தலாமா? சூரியன் மற்றும் அதை சுற்றி வரும் வான் பொருட்கள் அனைத்தும் சேர்ந்ததே சூரிய மண்டலம். அப்ப சூரிய மண்டலம்னா சூரியன் மற்றும் அதை சுற்றி வர வான் பொருட்கள் எல்லாமே சேர்ந்ததான் சூரிய மண்டலம். அப்ப இரண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க? சூரியனுக்கும் அப்பொருளுக்கும் இடையே உள்ள ஈர்ப்பு விசைனாலதான் இந்த சூரியனை இதெல்லாம் சுத்தி வருது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ரெண்டுமே சரி. அடுத்து இந்த வீடியோவில் 50 கேள்விகள் இருக்குது. இதற்கான மிச்சம் 50 கேள்விகள் திரும்ப 2 மணி நேரத்தில் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் ஒன்று தான் பண்ணணும். நீங்கள் எந்தளவுக்கு லைக் கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு ஸ்பீடாக வீடியோ வரும். இன்னும் 3 days தான் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.